தருமபுரி மாவட்டத்தில் கொத்தமல்லி விளைச்சல் அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரியின் நல்லம்பள்ளி, அதியமான்கோட்டை, காரியமங்கலம், கிருஷ்ணாபுரம், வெங்கட்டம்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவு கொத்தமல்லியை சாகுபடி செய்துள்ளனர். கடந்த ஆண்டு பனிப்பொழிவு குறைவாக இருந்ததால் கொத்தமல்லி விளைச்சல் குறைவாக இருந்தது. இந்த ஆண்டு பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் கொத்தமல்லி நன்கு விளைந்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனியில் குதிரைகள் ஓடி விளையாடும் காட்சிகள் காண்போரை ரசிக்க வைத்தன. உதகையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக உறைபனி பொழிந்து வருவதால் நகரின் சில பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் வாட்டி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காந்தல் பகுதியில் இருக்கும் புல் மைதானங்கள் மீது கொட்டி கிடக்கும் உறைபனியில் குளிரை பொருட்படுத்தாமல் குதிரைகள் குறும்புத்தனமாக சேட்டை செய்யும் காட்சிகள் அனைவரையும் வெகுவாக ஈர்த்தன. கேரளாவிலிருந்து காய்கறி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியின் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலத்தில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை பகுதிக்கு வந்த லாரியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் காய்கறி கழிவுகள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஓட்டுநர் சிவா மற்றும் கிளீனர் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்த காவலர்கள் நெல்லை மாவட்டம் வள்ளியூரைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் ஜோஷ்வா மீதும் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை மணலி புதுநகர் அருகே நாப்பாளையத்தில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் அடித்து கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிவாயல் சாவடியைச் சேர்ந்த சதா என்பவரின் மகன் ராயப்பன் செவ்வாய்க்கிழமை மாலை நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதாக சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. மணிப்புதுநகர் நாப்பாளையம் அருகே உள்ள முட்புதரில் தலையில் பலத்த காயத்துடன் ராயப்பன் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்தது தெரியவந்த நிலையில் விக்கியுடன் இருந்த நண்பர்கள் யார் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே எண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மூனான்பட்டியில் உள்ள SVMA என்ற எண்ணெய் ஆலையில் 500க்கும் மேற்பட்ட வடமாநில மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்குள்ள இயந்திரத்தில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. இதனால் கரும்புகை சூழ்ந்த நிலையில் தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பின்னர் தகவல் அறிந்து 3 வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 2 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அடுத்த தாதாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் புகழேந்தி பள்ளியில் சக மாணவர்களுடன் கல்லை வீசி விளையாடிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது தவறுதலாக பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணமூர்த்தி அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோருடன் சேர்ந்து பள்ளிவாசலிலேயே மாணவன் புகழேந்தியை தாக்கியதாக கூறப்படுகிறது. மாணவன் தாக்கப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பரபரப்பு நிலவுகிறது. அரசு அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது பிளாக்கில் வசிக்கும் முகிலன் என்பவரின் மகன் இன்பரசன் பிளம்பிங் தொழில் செய்து வந்தார். இவர் டீ வாங்குவதற்காக டீ கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அவரை வழிமறித்த சிலர் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய பின் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்களுக்கு காஞ்சிபுரம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 என அறுசுவை விருந்து வழங்கி அசத்தினார். காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார் ஏற்பாட்டில் அலுவலர்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டையுடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.